வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 9ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி தேய்பிறை நவமி, யோகம் சித்த யோகம், சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிவபெருமானின் நண்பர் சுந்தரர் என்றும், அதேபோல் பூமியில் அவதாரம் எடுத்த குபேரன் என்றும், இருவரும் ஈசனின் நெருக்கமான நண்பர்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆமாம், சிவபெருமானுடைய நண்பர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தம்புரான் தோழன்னே அவருக்கு பெயர். சிவபெருமானுக்கு நெருக்கமாக இருந்த நண்பர். அவர் ஒரு காரணத்துக்காக பூமியிலே அவதாரம் செய்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் என்று போற்றப்படுகின்ற அப்பர் சுந்தரர் அப்படின்னு 4 பேர் சொல்லுவோம்ல, இந்த 4வரில் ஒருவர் தான் சுந்தரர். அவர் தம்பிரான் தோழன் என்று பெயர். தம்பிரான் தோழன் என்றால், தம்பிரான் என்றால் பெரியவர்னு அர்த்தம். அதாவது சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு நெருங்கிய தோழர் அவர். அதே போல் குபேரனும் சிவபெருமானின் நண்பர். அதனால தான் சிவபூஜை பண்ணால் நிறைய பணம் வரும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுமா. சிவனை யாராவது கும்பிட்டா உடனே எடுத்து அள்ளி அள்ளி கொடுப்பாராம். குபேரனே சிவலிங்க பிரதிஷ்டை பண்ண ஊர் எங்கள் ஊர் ஹரிகேசநல்லூர். நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறது ஹரிகேசநல்லூர். திருநெல்வேலியிலேருந்து ஒரு 32 கிலோமீட்டர் ஹரிகேசநல்லூர். அந்த ஹரிகேசநல்லூரில் என்ன சிறப்புன்னா, குபேரனுக்கு சன்னதி இருக்கிறது. அது ஓப்பனாக இருக்கும், மேலே ரூஃபே கிடையாது. வெயில் மழை காற்று எல்லாத்துலேயும் வெளியில் தான் நின்றுட்டுருப்பார் குபேரன். அதுக்கு அப்படியே ஒரு சன்னதி கட்டணும்னு நாங்கள் முயற்சி பண்ணோம். அப்போது சோழி உருட்டி பிரசனம் போட்டு பார்த்தால, எனக்கு சன்னதியெல்லாம் வேண்டாம், நான் வெயிலில் நிற்கிறதான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி குபேரன் உத்தரவு கொடுத்துட்டார். எங்கள் ஊர் சாமியை கும்பிட்டது பிரதிஷ்டை பண்ணதே குபேரன். சிவனை பிரதிஷ்டை செய்தது குபேரன் ஹரிகேசநல்லூரில். அதனால் அந்த பக்கம் போனீங்கன்னா, திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா, அப்படியே ஹரிகேசநல்லூரில் போய் அந்த சிவன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, குபேரனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன், நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க? ஈசனின் நெருங்கிய நண்பர்கள் என்கிறார்கள். இதே போல பூமியில் அவதரித்த சிவபெருமானின் நண்பர் வேறு யாரேனும் உண்டா? யாரும் கிடையாது. நண்பருங்கிற லெவலில் அவருக்கு வேறு யாரும் கிடையாது. சிவபூஜா ரதாயை நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி வரும் குபேர அஷ்டோத்திரத்தில். ரதம்னா வருகிற வழின்னு ஒரு அர்த்தம், சேரியட்னு ஒரு அர்த்தம், ரூட்டுன்னு ஒரு அர்த்தம். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கடவுளை வணங்க வேண்டும், காலை மதியம் மாலை இரவு வேளைகளில் எந்த கடவுளை வணங்குவது முறை, எது நம் வாழ்வில் இனிமை சேர்க்கும். விமலா பார்த்தசாரதி, அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி, தாம்பரம் வெஸ்ட்டு. விமலா பார்த்தசாரதி காலையில் எழுந்த உடனே நாராயணா 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 கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே எழுந்துக்கணும். குருவாயூரப்பா வெங்கடாஜலபதி அப்படின்னு பெருமாளெல்லாம் நினச்சிக்கிட்டே காலையில் எழுந்துக்கணும். மதிய நேரத்திலே விநாயகர், முருகன் ஆகிய தெய்வங்களை வணங்குவது சிறப்பு வாய்ந்தது. மாலை நேரத்தில் அம்பிகை, இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் சிவபெருமான், கடைசியாக சிவபெருமானை வணங்கிட்டு படுத்துடணும். மறுபடியும் காலையில் எழுந்துக்கும் போது நாராயணா கோவிந்தா அப்படின்னு எழுந்துக்கணும். பெருமாளில் துவங்கி சிவனில் முடிக்க வேண்டும். இடையிலே வரக்கூடிய மதிய நேரம் மாலை நேரத்திலே விநாயகர், முருகன், அம்பிகை, சரஸ்வதி, லக்ஷ்மி, சாயந்தரம் லக்ஷ்மி சரஸ்வதி இருபுறமும் நிற்பது போன்ற ஒரு அம்பிகை படத்தை வைத்து கொள்ள வேண்டும். அம்பிகைக்கு இருபுறங்களிலும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் நின்று சாமரம் வீசுவார்கள். சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சந்துஷ்டாய நமஹா, ரமாவாணி சேவித்தாய நமஹா என்பது நமது மரபு. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அம்பிகை பராபட்டாரியை, மகா திரிபுர சுந்தரியை சேவிப்பதாக சொல்லப்படுகிறது. லக்ஷ்மியாலும் சரஸ்வதியாலும் வணங்கப்படுபவள் அந்த அம்பிகை. அந்த அம்பிகை மாலை நேரத்திலே வழிபாடு செய்ய வேண்டும்.
கையெழுத்து நன்றாக இருந்தால் தலையெழுத்து நன்றாக இருக்காது. தலையெழுத்து நன்றாக இருக்க பல பேருக்கு கையெழுத்து நன்றாகவே இல்லை. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இது எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு சில கேசஸில் அது உண்மை, நான் பார்த்துருக்கேன். மகாத்மா காந்தியுடைய கையெழுத்து அவருக்கே புரியாதான். அவர் தலையெழுத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். உலகப் புகழ். இன்றைக்கி உலகத்தில் அதிகம் பேசப்படுகின்ற 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னாக்க மகாத்மா காந்தியுடைய பேர் அதில் வரும், வேர்ல்டு ஃபுல்லாக. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், அவர் கையெழுத்து முத்து அழகாக இருக்கும். பொதுவாக இந்த டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா அது நமக்கு புரியவே புரியாது. ஆனால் மருந்து கடைக்காரருக்கு மட்டும் கரெக்டாக புரிஞ்சிடும். நான் அதை ஒரு டாக்டர்கிட்டே கேட்டேன். அந்த டாக்டர் எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. ஏங்க நீங்கள் எழுதுகிற கையெழுத்து எங்களுக்கெல்லாம் புரியல, ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு. ஆமாம் சார், அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் அடுத்த தடவை ஜுரம் வந்தால் அந்த மருந்தை வாங்கிட்டு போயிடுவீங்க, எங்கிட்ட வரமாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு புரியாத மாதிரி எழுதுகிறேன். மெடிக்கல் ஷாப்காரருக்கு புரிஞ்சால் போகிறோம், எனக்கு உங்களுக்கு புரிஞ்சு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை அப்படின்றாரு. ஓஹோ, இப்படி ஒரு ட்ரிக்கு இருக்குது அதில் அப்படின்னு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் கையெழுத்து நன்றாக இருந்தால் தலையெழுத்து நன்றாக இருக்காதா? தலையெழுத்து மிகவும் நன்றாக இருப்பவர்கள் பல பேருக்கு கையெழுத்து நன்றாக இல்லையே. இந்த బ్రహ్మాவை தான் కేకணும். బ్రహ్మదేవుడు మా తలకా పైన బాగా రాయలేదు, నేను ఏం చేయవలా. మా తలకా పైన బ్రహ్మదేవుడు బాగా రాయలేదు. சஷ்டி அப்த பூர்த்தி சதாபிஷேகம் போன்றவற்றை செய்வதற்கு வசதி இல்லாத தம்பதியினர் அதற்கு பதிலாக கோவில்களில் அவர்களின் நட்சத்திரத்தன்று சுவாமி அபிஷேகத்திற்கு பணம் கட்டி அர்ச்சனை செய்தால் போதுமா? அவ்வாறு செய்து கொள்ளலாமா? இப்பொழுது உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண வயதில் இருந்தே மிக தாமதம் ஏற்படுகிறதே. திருமணத்திற்கு தாமதம் ஏற்படுகிறதே, அதற்கு என்ன கிரகங்கள் காரணம்? 3ஆம் பிறையை பார்த்தால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன? 3 கேள்வி கேட்டிருக்காங்க. மடிப்பாக்கம் புவனேஸ்வரி. ஷீ இஸ் ஆஸ்கிங் 3 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, புவனேஸ்வரி சுனில் பிளாட்ஸ், சென்னை 91. சஷ்டப்த பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க வெறும் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணால் போருமா? பண்ணலாம், அது போகிறோம். இல்லை முடிஞ்சால் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் பண்ணிட்டு வாங்க. அதை விட பெரிய பரிகாரம் உலகத்திலே எதுவுமே இல்லைங்க. திருவண்ணாமலை கிரிவலம் தான் இருக்கிறதுலே பெரிய பரிகாரம், சுலபமான பரிகாரம். எப்போ வேணால் போய் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் செலவே கிடையாது. நடக்கணும் 13 கிலோமீட்டர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர பஸ் சார்ஜு, சாப்பாடு, காஃபி, டீ, அந்த செலவு தான் உங்களுக்கு செலவு. பெருசாக ஒன்றும் செலவு பண்ண போகிறதில்ல. அதனால் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் பண்ணுங்கள். சஷ்டப்த பூர்த்தியெல்லாம் கிராண்டாக கொண்டாட முடியாதவங்க அண்ணாமலையார்கிட்டே எல்லாத்தையும் விட்டுருங்க. அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு கிரிவலம் பண்ணிங்கன்னா உங்களுடைய அடுத்த சதாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் உங்களை நல்லா ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் மறுபடியும் சதாபிஷேகத்தை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வசதியை கொடுத்துருவார் அவர். அதனால் மடிப்பாக்கம் புவனேஸ்வரி, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாராலையும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ண முடியாது. பாவம் பண்ணோன்னு ஆசை இருக்கும், பட்ஜெட்டு யோசித்து பார்ப்பாங்க, எப்படியும் ₹1 மேலே வந்துடும் போல் இருக்கும். ஐயோ, நம்ம எங்கேருந்து அவ்வளோ ரூபாய்க்கெல்லாம் போகிறது, அந்த பணம் இருந்தால் வேறு ஏதாவது வாங்கலாமே அப்படின்ட்டு பண்ணாமல் விட்ருவாங்க. ஆமாம், இப்போ நம்ம பிறந்த நாளை கொண்டாடாட்டா என்ன வந்தது அப்படின்னு சொல்லி அழுத்து போய் விட்ருவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் பண்ணிவிடுங்க அன்றைக்கி, என்றைக்கு நட்சத்திரம் வருதோ அன்றைக்கி. அடுத்த கேள்வி என்னது? சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு பணம் கட்டி செய்து கொள்ளலாமா? சரி, இப்போது உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் ஆவதில் மிகுந்த தாமதம் ஏற்படுகிறதே, அதற்கு என்ன காரணம்? கிரகங்கள் தான் காரணமா? கிரகங்கள் மேலே ஏம்மா பழிய போடுறீங்க? பொண்ணுங்கள்லாம் அப்படி டிமாண்ட் பயங்கரமாக இருக்குது சார். ஒரு பொண்ணுகிட்ட பேசி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட்டு கொடுக்குது. பொண்ணு மினிமம் பிஜி படிச்சிருக்கணும், மினிமம் 1.5 lakhs சேலரி இருக்கணும், ஓன் ஹவுஸ் இருக்கணும், சிட்டியில் தான் இருக்கணும், அப்பா அம்மாவும் படித்தவங்களாக இருக்கணும், அவங்களும் சம்பாதிச்சவங்களாக இருக்கணும், இல்லை சம்பாதிச்சுக்கிட்டுறவங்களாக இருக்கணும். ரைட் நோ இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்கணும், இல்லை ரிட்டையர் ஆனவங்களாக இருக்கலாம். அவங்க வீட்டில் கார் இருக்கணும், ஒரு 2 வீலரும் இருக்கணும், சமையல் செய்கிறதுக்கு ஆள் இருக்கணும். இல்லை மாமியார் நல்லா ஹெல்த்தியாக இருந்து அவங்களே சமையல் செஞ்சான்னா இட்ஸ் ஓகே. ஆனால் நான் பண்ண மாட்டேன். என்ன, நீங்கள் வந்த உடனே நீ காஃபி கலப்போ கிச்சனுக்கு போய் காஃபி கலந்து எடுத்துகிட்டு வா, டீ போட தெரியுமா உனக்கு, இப்படிலாம் கேட்டாங்கன்னா கடுப்பாக நான் அப்படியே வெளியே வந்துடுவேன். என்னை எதுவும் செய்ய சொல்லக்கூடாது, வேலை செய்ய மாட்டேன். வாரம் சனி ஞாயிறில் வெளியில் தான் சாப்பிடுவோம். மற்ற நாட்களில் மாமியார் தான் சமைச்சு போடணும், நான் சமைக்க மாட்டேன். வீட்டுக்காருக்கு சமைக்க தெரிஞ்சால் ரொம்ப நல்லது, வெல் அண்ட் குட்.
அந்த பையனுக்கு சமைக்க தெரியலன்னா பரவாயில்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு சமைக்க தெரியணும், நான் பண்ண மாட்டேன். இப்படிலாம் கண்டிஷன் போட்டால் எங்கெங்க கல்யாணம் ஆகும், எப்படிங்க கல்யாணம் ஆகும்? ரொம்ப கஷ்டங்க. அன்பார்ந்த ஆன்மீக பரப்புரையாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். தாங்கள் ஒரு வருடத்திற்குரிய முகூர்த்த நாட்களை ஆன்லைனில் வெளியிட்டு உள்ளதைப் போல் புதுமனை புகுவிழா நாட்களையும் வெளியிட்டால் நலமாக இருக்கும். அதுலேருந்து தான் எடுத்து கொடுத்தானோ. ஏன்னா ஒரு முகூர்த்தம்னு வரும்போது அது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மேரேஜ் சார், எல்லாத்துக்குமே சுபகாரியங்கள் செய்வதற்கு உரிய நேரம். தனியாக கிரகப்பிரவேசத்துக்குன்னு பார்க்கும்போது 12ஆம் இடம் சுற்றி பார்ப்போம். மற்றபடி தனியாக எதுவும் இல்லை. ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆஸ்பெக்ட் வருது. இதில் இந்த கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், நேத்திரம், ஜீவன், லக்னம், பஞ்சக சுத்தம், இப்படி எல்லாமே பார்த்து தான் இந்த டேட்ஸ் அரைவாரம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இதே போல் புதுமனை புகுவிழாவிற்கும் தனியாக தேதிகளை கொடுக்க முடியுமா, ஆன்லைனில் அதை வெளியிட முடியுமான்னு கேட்குறீங்க. இல்லைங்க, அவசியம் இல்லைன்றேன். இதுலேருந்தே எடுத்துங்க. இதில் கொடுத்துருக்கிற தேதிகளில் எல்லாமே கிளியராக இருக்குது. பஞ்சக சுத்தமெல்லாம் பார்த்து தான் கொடுத்துருப்போம். அதனால் இதில் உள்ள தேதி, நேரம் அவற்றை நீங்கள் புதுமனை புகுவிழாவிற்கும் எடுத்துக்கொள்ளலாம். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கிரகப்பிரவேசம் ஆல்சோ. சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது சிலர் தலைக்கு மேல் கையை தூக்கி கொள்கிறார்கள், பின்னால் இருப்பவர்களுக்கு மறைக்கிறது. அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க? கோவிலுக்கு போனால் எல்லோரும் பக்தி பரவசத்தில் எப்படியோ கும்பிடுவாங்க. சில பேர் இப்படி கன்னத்தில் போட்டுக்குவாங்க, சில பேர் கை அப்படியே மேலே தூக்கிடுவாங்க, அவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டில் தூக்கிட்டு. பின்னால் இருக்கிறவனுக்கு மறைக்கிறதுனா அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அவர்களை அப்படி கையை தூக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்லுங்கள், நல்லா நான் சொல்ல மாட்டேன். இதில் எது முழுமையான முறையான வழிபாடு, எப்படி வழிபட வேண்டும்? வழிபாட்டில் நமக்கெல்லாம் ஃப்ரீடம் ஜாஸ்திங்க. நம்மளுடைய சனாதன தர்மங்கிற விஷயம் இருக்கே, நம்மளுடைய ஹிந்துயிசம்ங்கிறது. சரி, ஆக்சுவலாக ஹிந்துயிசம் வேறு, சனாதன தர்மம் வேறு தான். ஆனால் நம்ம இப்போ ரெண்டையும் ஒன்றா தானே பேசிகிட்டு இருக்கோம் எல்லோரும். அதில் கொடுக்குற ஃப்ரீடம் வேறு எதுலேயுமே கிடையாது. யூ கேன் ஒர்ஷிப் எனி காட், யூ கேன் ஒர்ஷிப் காட் இன் எனி ஃபார்ம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கும்பிடலாம், எந்த சாமியை வேண்டுமானாலும் கும்பிடலாம், எப்படி வேண்டுமானாலும் கும்பிடலாம். அந்த இறைவனை பேரை சொல்லி வாடா போடா என்று கூட ஏகவசனத்தில் கூப்பிடலாம். பக்தி முத்தி போச்சுன்னு, டேய் முருகா என்னடா என்னை இப்படி தவிக்க விடுறேடா டேய் அப்படின்னு நான் கூட படித்த ஃப்ரெண்டு மாதிரி பேசுவோம் சில பேர். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வேறு எந்த ரிலிஜன்லேயும் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கும்பிடலாம், எப்படி வேண்டுமானாலும் அவரை அழைக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் சாமி கும்பிடலாம். மனதிற்குள்ளேயே கோவில் கட்டி ஒருவர் சாமி கும்பிட்டார், ஒருவர் மனதாலேயே பூஜை செய்து சாமி கும்பிட்டார். மயிலாப்பூரில் இருந்த ஒரு பக்தர் மனதால் பூஜை செய்வார். திருநின்ற ஊரில் இருந்த ஒரு பக்தர் மனதிற்குள் கோவிலே கட்டிவிட்டார். ஒரு பக்தர் தினமும் ஒரு கல்லை எடுத்து அடிப்பாராம். அவர் மனசில் அதை ஒரு பெரிய ஒரு தாமரை மலர் அப்படின்னு நினச்சிட்டு இறைவனுடைய பாதத்தில் அதை சமர்ப்பிப்பதாக நினைத்து போடுறார். பார்க்குறவங்களுக்கு என்னடா அவன் டெய்லி கல்லை விட்டு அடிக்கிறான் சாமியை, என்னடா அவன் அப்படின்னு எல்லோரும் கடுப்பில் திட்டுவாங்களாம். ஆனால் அவனுக்கு ஒரு நாளைக்கு சாமி தரிசனம் கொடுத்துட்டார். அப்படின்னா எவ்வளோ பெரிய பக்தியாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் வழிபாட்டிற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்ட ஒரே ரிலிஜன் நம்மளுடைய ஹிந்து மதம் தான். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜீ தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். 4ஆம் இடத்திலே குரு வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறது. 4இல் குரு உச்சம், பெரிய யோகம். குரு மேஷத்திற்கு அதிக நன்மை செய்யும். ஏனென்றால் குருதான் பாக்யாதிபதி என்னும் ஸ்தானம் பெற்றிருக்கிறது. ஸ்பெஷல் போர்ட்ஃபோலியோ பாக்யாதிபதி யார் அப்படின்னா குரு. மேஷத்திற்கு பாக்யாதிபதி குரு. அந்த குரு இப்பொழுது 4ஆம் இடத்திலே உச்சம். எனவே இப்பொழுது இன்னொரு சிறப்பு என்னன்னா, இன்றைய கிரக நிலவரத்தில் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்றன. பரிவர்த்தனா யோகங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். பரிவர்த்தனைன்னா இதோட வீட்டில் அது இருக்கும், அதோட வீட்டில் இது இருக்கும், இதுதான் சிம்பிள். பரிவர்த்தனா யோகம்னா என்ன அர்த்தம்? இதோட வீட்டில் அது இருக்கும், அதோட வீட்டில் இது இருக்கும். குருவுடைய வீட்டில் சந்திரன், சந்திரனுடைய வீட்டில் குரு வந்துச்சுன்னா பரிவர்த்தனா யோகம். இப்போ அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது. பரிவர்த்தனா யோகம், குரு உச்சம்,
கேந்திரத்தில் குரு உச்சம், பாக்யாதிபதி குரு உச்சம். எனவே மேஷ ராசி அன்பர்களை கையிலேயே பிடிக்க முடியாது. உங்கள் லெவலே வேற, எங்கேயோ போயிடுவீங்க. பெரிய உயரத்தை தொடப்போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடைபெறப் போகிறது. மிகப்பெரிய பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அண்ட் வாட் நாட், என்னதான் கிடைக்காது, எல்லாமே கிடைக்குமே. குரு அப்படி ஒரு க்ஷண நேரம் அப்படி ஒரு பார்வை பார்த்துன்னா எல்லாமே கிடைக்குமே. பட்டம், பதவி, பெயர், புகழ், பணம், தங்கம். தங்கமா அப்படிமாங்க, தங்கம் நீ அவ்வளோ விலை விற்குது. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். எனவே உங்களுடைய தொழிலில் அதிக கவனம் செலுத்துங்கள். அதிலே நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக மேஷராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ஏனெனில் 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. எதை செய்ய நீங்கள் முயற்சி செய்தாலும் அதை முழுமையாக செய்வீர்கள். வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எல்லா விஷயத்திலுமே நல்லது. அலுவலக பணிகள், வியாபாரம், குடும்பம், பொது விஷயங்கள் என எல்லாமே நல்லா இருக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக ரிஷபராசிக்கு விளங்குகிறது. 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் புதனோடு இணைந்திருப்பது ஒரு அற்புதமான யோகம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது ஒரு சிறப்பான யோகம். அடுத்து ஓரிரு நாட்களிலே சுக்கிரன் நகர்ந்து கடகத்திற்கு செல்ல போகிறது. அப்பொழுது குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்படும், அதுவும் நல்லது. 2 சுப கிரகங்கள் சேர்ந்தாலே அதிக நன்மை செய்யும். இன்னைக்கு புதன் சுக்கிரன், நாளைக்கு குரு சுக்கிரன். அதனால் இது எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள். எனவே ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசி அன்பர்கள் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 2ஆம் இடத்திலே வியாழன் உச்சம் பெற்று வலுவாக வாக்குஸ்தானத்திலே வியாழன் உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்கு விளங்குகிறது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மிதுன ராசியினருக்கு அதிலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு வழங்குவார்கள். இடமாற்றத்துடன் ப்ரமோஷன் வரும். இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரமோஷன் சேர்ந்து வரும். எனவே அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வெளியூருக்கு போகலாம். வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி சார் போகிறதுன்னா, போங்க, உங்களுக்கு ஏதோ நன்மை நடைபெறப் போகிறது. அதற்காகத்தான் கடவுள் இப்படி கொடுக்குறார். பின்னால் பெரிய நன்மை நடைபெறப் போகிறது. நீங்கள் வெளியூருக்கு செல்லலாம். இடமாற்றம் உண்டு மிதுனத்திற்கு. கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி குருவின் வீட்டிலே, குரு ராசியிலே. குரு வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு. ராசியிலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நேரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கடகராசியிலே உள்ளவர்களுக்கெல்லாம் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். செல்வ செழிப்பு ஏற்படும். கடன் பிரச்சனை இருந்தால் அதை முற்றிலுமாக தீர்த்து விடுவீர்கள். இப்போ ஒரு பெரிய கடனை வாங்கி சின்ன கடனெல்லாம் அடைக்கலாம். 10 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டோம். ஒருத்தட்ட 25,000, ஒருத்தட்ட 50,000, ஒருத்தட்ட 1 லட்சம். இந்த மாதிரி 10 பேர்கிட்ட கடன் வாங்கிதான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொத்தமாக ஒரு இடத்துல 10 லட்ச ரூபா வாங்கி இவங்க 10 பேர் கடனையும் அடைச்சிருங்க. அப்போ ஒரு ஆளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். பழைய கடனை அடைப்பதற்காக புதிய கடன் வாங்கும் நேரம். ஏன்னா பாக்யாதிபதி கடனை அடைக்கணும், அடுத்தவன் 6 கூடையவன் அப்போ கடனை கொடுக்கணும். கடனை கொடுத்து கடனை அடைப்பான். அதுதான் குரு பண்ண போகிற வேலை. 6 கூடையவன் என்ற முறையிலே ருணத்தை ஏற்படுத்த வேண்டும். பாக்யாதிபதி என்ற முறையிலே ருணத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். அது எப்படி கடனையும் முடிக்க வேண்டும், வாங்கவும் வேண்டும். எப்படி முடியும் அப்படின்னா, பெரிய கடனை வாங்கி சின்ன கடனை எல்லாம் அடைச்சிட்டு இந்த 10 பேருக்கு பதில் சொல்ல வேண்டாம். இனிமேல் ஒருத்தனுக்கு பதில் சொன்னால் போதும். பெரிய அமௌண்ட்டாக வாங்கிட வேண்டியது. வெளியிலே நல்ல பேர் இருக்கும். கரெக்டாக சொன்ன டேட்டு கொடுத்துட்டார். தங்கமான மனுஷன், வார்த்தை தப்பவே மாட்டார் அப்படிமா. இவன் வேற ஒரு இடத்துல கடன் வாங்கி கொடுத்தாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தையை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு குரு உதவி செய்யும். அதுதான் இப்போ கடகராசிக்கு முக்கியமான பலன். இன்னொரு பலன் என்னன்னா, திருமணத்திற்கு வரன் பார்த்தால் முடிந்துவிடும். திருமணம் தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக பேசப்படுகிறது. கல்யாணமாகாத ஆண்கள் அதிகம் இருக்கிறார்கள், பெண்கள் குறைவு. அந்த கம்மி பெண்களும் இல்லாத நடைமுறைக்கு ஒத்து வராத கண்டிஷன்லாம் போடுது.
அதனால் கல்யாணமே ஆளை நிறைய பெண்ணுகளுக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னா யார் வருவா? அவனுக்கு வீடு இல்லையா? அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அம்மா அப்பா பெரிய பொசிஷனில் இருக்காங்க, அந்த பையன் ஓரளவு படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், சம்பாதிக்கிறான், ஓரளவு வசதி இருக்குது. அவனை நீ எல்லாத்தையும் விட்டு எங்கள் வீட்டுக்கு வா, கொத்தமல்லி கருப்பில் வாங்கிட்டு வான்னு எங்கள் அம்மா சொன்னால் நீ போய் வாங்கிட்டு வரணும். கடைக்கு போனால் போயிட்டு வரணும். பச்சை மிளகாய் இஞ்சி வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வரணும். செய்வியா அப்படின்னா அவன் பயந்துட்டான். ஐயோ இப்போவே இப்படி கண்டிஷன் போடுறாங்களே, கல்யாணம் ஆனால் தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க போல் இருக்கேன்னு பயந்துன்னு ஓடி போயிட்டான் பொண்ணு பார்க்க வந்தப்போ. இந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் ஏதோ நான் என்னுடைய கற்பனையில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையில் நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இப்பொழுது திருமணம் நடைபெறும். கடகராசிக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். ஆயில்யமாக இருந்தால் கூட இப்போ கல்யாணம் ஆகிடும். ஆயில்யத்துக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆக போகுது. வேணா பாருங்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக கடகராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். அதனால் அமைதியாக இருக்கணும். தட்டால் புட்டால்னாலாம் எகுறாதீங்க, சைலண்ட்டாக அடக்கி வாசிங்க. என்னுடைய உரிமையை நான் கேட்கக்கூடாதான், நான் கேட்கக்கூடாது, இன்னைக்கு கேட்கக்கூடாது. நியாயமாகவே இருந்தாலும் இன்றைக்கி பேசாத. பொய்யாக இருந்தால் என்றைக்குமே பேசக்கூடாது, உண்மையாக இருந்தாலும் இன்றைக்கி பேசக்கூடாது. எனவே இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், ஆனால் சந்திராஷ்டம நாள். நல்ல நாள் என்பதால் நன்மை நடைபெறும், சந்திராஷ்டமம் என்பதால் பிரச்சனை வரும். அதனால் பேசாமல் இருந்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவனும் 11 குடைவனும் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்தது ஒரு யோகம். அஷ்டமாதிபதி வலுவாக இருப்பதால் அவ்வப்போது ஆரோக்கியத்திலே ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படும், ஆனால் சரியாகிவிடும். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், நிறைய பணம் வரும், பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கன்னிராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. குறிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் வயசுக்கு என்ன நடந்தால் நல்லதோ அது நடக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 5 குடைவன் 9, 9 குடைவன் 5, 2 திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருப்பது மிகப்பெரிய நன்மை. 5, 9 குடையவர்கள் பரிவர்த்தனா யோகம். 5 குடைய குரு 9 உச்சம், 9 குடைய சந்திரன் 5 குருவின் வீட்டிலே இருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. 5, 9 பரிவர்த்தனை விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாகவே எல்லா ராசிக்குமே 5, 9 பரிவர்த்தனை நல்லது. அதில் விருச்சிகத்துக்கு ஏன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா 5 குடைவன் 9 உச்சமடைகிறான், குரு உச்சம். அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகம் நல்லாயிருக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான, மிக அற்புதமான, வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் வயசுக்கு என்ன நடந்தால் நல்லதோ அது நடக்கும். உங்கள் ஏஜை பொறுத்தது என்ன நடக்கும்ன்றது. ஆனால் இந்த ஏஜுக்கு என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் ஏஜுக்கு, அது இப்போ நடக்கும். பெரிய புகழ் கிடைக்கும். 9 குரு உச்சம் பெற்றிருப்பதால் புகழ் ரொம்ப பெருசாக கிடைக்கும். உங்களுடைய பெயர் எங்கும் பேசப்படும், புகழ்ந்து பேசுவார்கள். யூ வில் பிகம் வெரி ஃபேமஸ். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நாளாக விளங்குகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற தனுசு ராசி இளவயதினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பிறக்கப் போகிறது. அதற்கான தகவல், நற்செய்தி இப்பொழுது கன்ஃபார்ம் ஆகும். டாக்டர் வில் கன்ஃபார்ம் த ரிசல்ட் ஆஃப் தி டெஸ்ட். Pregnancy will be confirmed now. தனுசு ராசி பெண்கள், தனுசு ராசி ஆண்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். சிலருக்கு நாள் கழித்து ஒரு நீண்ட இடைவெளி 10 வயசு கேப்பில் இன்னொரு குழந்தை பிறக்கட்டும், நல்லதுதான். அதனால் தப்பே இல்லை. ஃப்யூச்சரில் பெரிய குழந்தை சின்ன குழந்தைய பார்த்துக்கும். அண்ணா தம்பி 10 வயசு கேப்புன்றது தப்பே இல்லை. நிறைய ஃபேமிலியில் அந்த மாதிரி தான் இருக்குது.
அதனால் அது பெற்றுக்கலாம். ஆந்திராவில் 3வது குழந்தை பெற்றுக்கிட்டா 30,000, 4வது குழந்தை பெற்றுக்கிட்டா 40,000ன்ட்டு இப்போ தான் சிஎம் அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடு காரு. 3rd சைல்டு பிறந்தா 30,000, 4th சைல்டு பிறந்தா 40,000 கொடுக்குறார். ஏன்னா அங்கே வந்து ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சிருத்தான். அதனால் இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி கொண்டு வரலாம். நிறைய ஜனத்தொகையை அதிகரிக்கலாம், தவறில்லை. ஏன்னா ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் கூட பிறந்தவங்க இருக்கணுங்க. கூட பிறந்தவங்க இருந்தால் என்ன இருந்தாலும் அது ஒரு தனி ஒரு சந்தோஷம்தான். அது அண்ணன் தம்பி சேர்ந்து இருக்கிறத போல சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. எனவே இப்பொழுது புத்திரபாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்கு இருக்கிறது. மகர ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அசையா சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், மனை வாங்கலாம், தோப்பு துறவு வாங்கலாம். ஏதாவது ஒரு நல்ல இடம் விலைக்கு வரும், அதை வாங்கி போடுங்க. அதற்கேற்றாற் போல் பணமும் கிடைக்கும். கரெக்டாக பணம் கிடைக்கும் போது ஒருத்தர் சொல்லுவார், என்கிட்ட ஒரு இடம் இருக்குது வாங்கிக்கிறீங்களாம் பாரு, டக்குன்னு அதை முடிச்சிருங்க. அதனால் இப்பொழுது பூமி வாங்கும் யோகம் மகர ராசிக்கு சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்திலே பூமிகாரகனாகிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே எவ்வளவு பணம் கிடைச்சாலும் இப்போ வர்ற பணம்லாம் நல்ல விஷயமாக தான் செலவு பண்ணுவீங்க, வேஸ்ட் பண்ண மாட்டீங்க பணத்தை. எனவே இது ஒரு நல்ல நேரம், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நேரம். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். கும்பராசி அன்பர்களெல்லாம் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் குருவின் வீட்டிலே இருக்கிறது. 6ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருக்கிறது. 6, 2 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதால் பழைய கடன் ஒன்று இருக்கும், அதை இப்போ அடைச்சிடுவீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வரும். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அதுலேருந்து வர வேண்டிய மிச்சம் பணம் இப்போ வரும். அதே மாதிரி ஒரு லோன் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கும், அந்த லோனுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுப்பாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி வர வேண்டிய பணம், அதில் உங்களுடைய ஷேர் இவ்வளோன்னு வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பணத்தை எடுத்து அப்படியே அந்த கடனை அடைச்சிடுவீங்க. பழைய கடன் அடையும், புதிய வருமானம் வரும், வாழ்க்கை தரம் உயரும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம், 5 குடைவன் ராசியில். ராசி அதிபதியும் 5 குடைவனும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற அற்புதமான நேரம். பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப சுலபமாக முடித்து விடுவீர்கள். மற்றவர்களால் முடியாதது உங்களால் முடியும். மற்றவர்களுக்கு சாத்தியமில்லை என்று கைவிடப்பட்ட விஷயங்களையெல்லாம் நீங்கள் சாத்தியமாக்கி காட்டுவீர்கள். உங்களுடைய நேரம், உங்களுடைய ராசி இப்போ நல்லா இருக்குது, டைம் நல்லா இருக்குது, நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். வியாபாரத்திலே செல்வ செழிப்பு ஏற்பட போகிறது. குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். மாணவர்கள் மேல்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு பெறுவார்கள், சுலபமாக வாய்ப்பு கிடைக்கும். பிஇ சீட்டு கிடைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி வரும் நியூஸ், பிஇ சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம்
தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விக்னசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா ஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பெரியோர்களை வணங்குறது மூலமாக ஆயுளும் ஆரோக்கியமும் கூடுமா அப்படின்றத பற்றின விளக்கமும், இவர்களை வணங்கணும் இவர்களை வணங்கக்கூடாதுன்னு வணங்குறதுல பேதம் உண்டா அப்படின்றத பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. நம்ம நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் போயிட்டே வருது. இன்றைக்கி குழந்தைகள்லாம் யாராவது பெரியோர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணுன்னு சொன்னால் கீழே விழுந்து வணங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நாகரிகம்ன்ற பேரில் பெரியோர்களை நமஸ்கரிக்கிறதுன்றது பின்னோக்கி போயின்னு இருக்கோம். அதுக்காக சொல்ல வரும். நமஸ்காரம் பண்ணுறதுக்கு விதிமுறைகள் உண்டானா உண்டு, விதிமுறைகள் உண்டு. இப்போ உதாரணம், ஒருத்தர் எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கார் தலையில்னா அவரை போய் நம்ம நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஒரு வஸ்திரம் கட்டின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவரை போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் படுத்துன்னு இருக்கார், ஏதோ ஒரு காரணம் உடம்பு முடியல ஏதோ படுத்துட்டு இருக்காருன்னா படுத்தவரை போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஜபம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அப்போ ஜபம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவரை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, நமஸ்காரம் பண்ணக்கூடாது. கோயிலில் கூட ஸ்க்ரீன் போட்டிருப்பா, சுவாமி உங்களுக்கு அபிஷேகமோ ஏதோ பண்ணும்போது திரை போடுவாள். திரை போட்டிருக்கும்போது நம்ம அவரை சுற்றி வரக்கூடாதுன்னு சொல்லுவாள். கோயிலில் கூட துவஜஸ்தம்பத்தை தவிர மற்ற இடத்துல நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னுவா. இதில் இன்னொரு விஷயம், நம்ம விட வயசில் சின்னவாளாக இருக்கிறவராலும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆனால் குரு பத்தினியாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு வித்தை கற்றுன குருக்கு 60 வயசாகுது, அவர் இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் குரு பத்தினின்றவா கொஞ்சம் வயசில் ரொம்ப சின்னவாளாக கூட இருப்பாள். அந்த மாதிரி இருக்கிறவாளை நமஸ்காரம் பண்ணலாமான்னா ஸ்தானத்தில் பெரியவா நமஸ்காரம் பண்ணலாம். இப்போ அண்ணா மண்ணி நிற்கிறான்னா ஒருவேளை மண்ணி நமக்கு சம வயசாக இருந்தாலும் கொஞ்சம் வயசு சின்னவாளாக இருந்தாலும் அண்ணாவோட கூட கல்யாணம் பண்ணதுனால அண்ணாவோட நின்றாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி அவள் அப்போ ஸ்தானத்தில் பெரியவா, அதனால் நமஸ்காரம் பண்ணலாம். ஞான விருத்தாளாக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணலாம். ஒரு 4 வேதம் படித்த மகா பண்டிதராக இருக்கார், அவள் ஞானத்தில் பெரியவா, இல்லை அவள் ஒழுக்கத்தில் பெரியவாளாக இருக்கா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஞானத்தை அடைஞ்சவாளாக இருக்கா, பரிபூர்ண ஞானம் அடைஞ்சவாளாக இருக்கா, அப்போ அவளை நம்ம நமஸ்காரம் பண்ணலாம். ஒரு வேத சபை இருக்குது, அந்த சபையை நமஸ்காரம் பண்ணும்போது அந்த சபையில் ஒருத்தர் நம்ம வயசு உள்ளவராகவும் நம்ம விட வயசில் சின்னவராக இருந்தாலும் வேத சபைன்னு வரும்போது அந்த சபைக்கு மரியாதை பண்ணும்பொழுது வயசில் அதில் ஒருத்தர் சின்னவாக இருக்கான்றதை தோஷம் பார்க்க வேண்டாம். வேதம் படித்த ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல அந்த 50 பெரியவாளை நமஸ்காரம் பண்ணும்போது நீங்கள் வயசில் கம்மியாக இருக்க ஒருத்தர் இருக்கார், அவரை நமஸ்காரம் பண்ணலாமா வேண்டாமான்னு நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்போ சில மகான்கள் நமஸ்காரத்தை ஏற்றுனது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது சொல்லும்பொழுது ஒருவேளை பலன் இல்லைன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு உடனே நமஸ்காரம் பண்ணுறதுல இருக்க பக்தி இது போயிடுமோ சம்பிரதாயம்னு கூட தயக்கமாக இருக்குது. ஆனால் சொல்லி தானே ஆனோம். நமஸ்காரம் பண்ணுறதுன்றது அவளுக்கு நம்ம பெருமை தேடி தரல. ஒரு பெரியவாள் அப்பா அம்மாவை நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீங்கன்னா அவளுக்கு ஒன்றும் பெருமை தேடி தரல. ஒரு மகா ஞானியை நமஸ்காரம் பண்ணுறீங்கன்னா அவருக்கு நீங்கள் ஒன்றும் மரியாதை கொடுக்குறது அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மகா ஞானியை போய் நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அவருக்கு மரியாதை கொடுத்ததாலும் அர்த்தம் பண்ணிக்காதீங்க. எதுக்காக அப்போ நமஸ்காரம் பண்ணுறோன்னா, நமஸ்காரம்ன்றது நம்ம மனசில் இருக்கிற அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு தான். எப்போ ஒரு குழந்தை ஜனனமாகிறதோ அது அகங்காரத்தோடு தான் ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கிறது. இந்த பூமியில் ஜனிக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் மனுஷன் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இயற்கையாக ஒரு அகங்காரம் இருக்கும். நம்ம அகங்காரத்தோடு பிறக்கிறோம். நம்மளோட அகங்காரம் அழியறதுக்காக தான் நமஸ்காரமே தவிர நாம் என்னமோ அவளை கௌரவிக்கிறதான நினச்சிக்க வேண்டாம். உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ கௌரவித்தோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், நமக்கு வித்தை கற்று கொடுத்த குருவை நன்றியோடு நமஸ்காரம் பண்ணணும்.
இந்த நம்ம பூமிக்கு வர காரணமாக இருந்த தாய் தந்தையரை கட்டாயம் வந்து பாசத்தோட நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் அதே மாதிரி பொண்ணு கொடுத்தவனை உயிர் கொடுத்தவனுக்கு சமமாக நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு வழிமுறைகள், அது உண்மைதான். அதே மாதிரி தாய் ஸ்தானம்னு வரும்பொழுது பெரிய ஸ்தானம், பலமுறை சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அவள் வந்து அந்த ஸ்தானம்னு வரும்பொழுது சன்னியாசிகளாக இருந்தால் கூட தாயை பார்த்தா நமஸ்காரம் பண்ணலாம். அதனால் எந்த தோஷமும் வரவே வராது. அதனால் தாய்க்கு வந்து சன்னியாசியாக போன மகனை விட வந்து அதிகாரம் அங்கே இருக்குது, தாய்க்கு மட்டும், தகப்பனுக்கு கிடையாது. தகப்பனோட உறவுன்றது சன்னியாசம் ஆகிட்டா விலகிடும். ஆனால் தாயோட உறவு மட்டும் அவ்வளோ சுலபத்தில் விலகாதுன்னு சொல்லுவாள். இன்னும் நமஸ்காரங்களை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். சில பேர் வந்து ஒரு வாட்டி பண்ணுவாள், சில பேர் 3 வாட்டி பண்ணுவாள். பெண்களாக இருந்தால் பஞ்ச நமஸ்காரம் 5 அங்கம் படணும். உடம்புல 5 அங்கம் பட முடியாத நமஸ்காரம் பண்ணணும். சாஷ்டாங்க நமஸ்காரம் பெண்களுக்கு கிடையாது. அதனால தான் பெண்கள் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணுறத வந்து நான் ஒத்துக்காத காரணம், பெண்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் கிடையாது. 5 அங்கங்கள் பூமியில் போட முடியாத நமஸ்காரம். அதனால் பெண்கள் வந்து தன்னோட சரீரம் முழுக்க பூமியில் படுற மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணுறத நான் ஒத்துக்கிறது கிடையாது. எனக்கு சில பெரியோர்கள் சொன்னதுனால என் மனசில் அப்படி பட்டுருது. எனக்கு சில பெரியோர்கள் பண்ண உபதேசம் பெண்களுக்கு அது கிடையாதுன்னு சொன்னான். அதனால் சொன்னோம். இன்னொன்று சொல்கிற கேளுங்க, பெண்கள் எப்பயுமே சுத்தமானவர்கள்னு சாஸ்திரம் சொல்கிறது ஒரு இடத்துல. பெண்கள் வந்து எப்பயுமே பவித்திரமானவர்கள்னு சொல்கிறா. இதுன்னு ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசலாம். அதனால் நீங்கள் வடதேசங்கள்லாம் போனீங்கன்னா சில குருக்களை கூட பெண்கள் வந்து நமஸ்காரம் பண்ண மாட்டான். அவ்வளோ உறுதியாக இருப்பாள். அவள் வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது கணவரை தவிர மற்ற யாரையுமே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண மாட்டான். நான் துளசி சரித்திரம் சொல்லச்சே கூட கிருஷ்ண பகவான் சங்குசூடனோட சக்தியை அழிக்கிறதுக்கு பிருந்தையோட பதிவிரதா தன்மையை எந்த விதத்துலேயும் கிருஷ்ணன் கெடுக்கலை. கிருஷ்ணன் சங்குசூடன் ரூபத்தில் போனால் கிருஷ்ணனுக்கு வந்து தன் கணவன்னு நினச்சி கிருஷ்ணனை சங்குசூடன் நினச்சி பிருந்தா பாத பூஜை பண்ணால் அதனால் மட்டும்தான் பதிவிரதா தன்மை கெட்டதுன்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு தான் தமிழில் கற்புனால என்ன அர்த்தம் தெரியலையே. தமிழ் அகராதியை நீங்கள் பிரட்டி பார்த்தா தானே கற்பு காமம்னு அர்த்தம் தெரியும். கற்பு நான் சொன்ன சொல் தவறாமை, அவ்வளோதான். ரொம்ப சுருக்கமாக சொன்னால். இதை பற்றிலாம் நிறைய பேசிட்டே போனால் பெருசாக போய்டுன்றதுனால இங்கே பேசலை. இன்னொரு சந்தர்ப்பம் பேசுகிறோம். அதனால் நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் இன்னொன்று, சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறீங்க, அதில் வைசிய பெண், சத்திரிய பெண், பிராமண பெண் எல்லாரும் உட்காந்துருந்தாலும் நமஸ்காரம் பண்ணலாம். இதில் ஜாதி பேதம் பார்க்கக்கூடாது. இன்னும் நிறைய இது மாதிரி சொல்லிட்டு போகலாம். பின்னால் இன்னொரு சந்தர்ப்பம் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். பெரியவர்களை வணங்குறது மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், வணங்குறதுல பேதம் பார்க்கலாமா கூடாதா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க, சரவணம்பட்டியிலேருந்து. என் பேர் வினோதுங்க. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா முதுகு பெயின்னால வந்து ஆப்ரேஷன் பண்ணிச்சுங்க. திரும்ப இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இருந்தாலும் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் ஒரு சாமியிட கேட்கணும். சரிங்க சார். அவங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கள் சார். அவங்க வந்து 1/9/1979 தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சரிங்க சார். அவங்க பேர் சார்? அவங்க பேர் பாரதி. அவங்களுடைய ஆரோக்கிய மேன்மை அடைகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்ன்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்க சார். சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அவங்களுக்காக பண்ண வேண்டியது, பிரதோஷ காலத்தில் சிவ தரிசனம் பண்ணிவிடுவாங்க. மாதத்தில் 2 பிரதோஷம், அதாவது இந்த 2 பிரதோஷத்துக்கும் சிவ தரிசனம் பண்ணுங்கள். மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லிட்டரோ 5 லிட்டரோ கரும்பு சாறு வாங்கி சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அவங்களோட பிறந்த நாள் அன்றைக்கி ஒரே நாளில் 3 கோயிலில், கிராமத்து கோயிலில் தென்னை மரம் நடுங்க. வேறு பரிகாரம் எதுவும் வேண்டாம். கட்டாயம் ஆரோக்கிய மேன்மை அடையும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஆரோக்கியம் மேன்மை பெற நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே,
நம்ம உடல் உஷ்ணம் வந்து அளவுக்கு அதிகமாகக்கூடாது. அதே மாதிரி உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள்லையும் உஷ்ணம் அதிகமாகக்கூடாது. வயிறு உஷ்ணம் அதிகமாகக்கூடாது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். நம்ம உடலில் பித்தம் அதிகமாகும்போது நிறைய பாதிப்புகள்லாம் வரும். உடல் உஷ்ணம் அதிகமானாலும் நிறைய பாதிப்புகள்லாம் வரும். உடல் உஷ்ணம் எந்த அளவுக்கு வந்து சரியான அளவு இருக்குதோ உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியான அளவு இயங்கும். உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் உடலில் வரக்கூடிய பல நோய்களை போக்குவதற்கும் கட்டி வீக்கத்தை குறைப்பதற்கும் ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். இது வந்து வெள்ளரிக்காய், வெள்ளை வெங்காயம். பொதுவாக வெள்ளை வெங்காயத்தில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. யாருக்கெல்லாம் அதிகமாக உஷ்ணம் அதிகமாகி மலம் கழிக்கும் பொழுது எரிச்சல் வலியெல்லாம் வருதோ அவங்க எல்லோருமே வெள்ளை வெங்காயத்தை வந்து நெய்யில் வதக்கி சாப்பிடலாம். அதே மாதிரி நெய்யில் வதக்கி சாப்பிடும்போது சிறுநீரகம் எடுத்து வரக்கூடிய தொற்றை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. ஒரு சில பேருக்கு உஷ்ணம் அதிகமாகும். கோடை காலத்தில் மட்டும் இல்லை, குளிர்காலத்தில் கூட வருவதற்கு வாய்ப்புண்டு. அதிக தூரம் பிரயாணம் பண்ணுறவங்களுக்கும் வரும். இரவில் வந்து ரொம்ப கண்விழித்து வேலை செய்கிறவங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும், சொட்டு சொட்டாக வரும். அந்த பாதிப்பு இருக்கிறவங்க வெள்ளை வெங்காயத்தை வந்து அடிக்கடி உள்ளுக்கு சாப்பிடணும். வெள்ளரிக்காயை சாப்பிடணும். உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட அளவு குளிர்ச்சி இருக்கணும், குறிப்பிட்ட அளவு உஷ்ணம் இருக்கணும். இதில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் அளவுக்கு அதிகமானாலும் சரி குறைந்தாலும் சரி நிறைய நோய்கள்லாம் வரும். இன்றைக்கு ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். வெள்ளரிக்காய் மற்றும் வெள்ளை வெங்காயத்தை வைத்து தயார் செய்ய போகிறோம். இதை சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். குறிப்பாக எதிர்காலத்தில் புற்றுநோய் வராது, குடல் புற்று வராது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடல் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோயெல்லாம் நிறைய பேருக்கு வருது, ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த குடல் புற்று, இரைப்பை புற்றுலாம் வராமல் இருக்கணும்னா வெள்ளை வெங்காயம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடணும். செரிமான மண்டலம் வந்து சரியாக இருக்கணும். செரிமான மண்டலத்தில் பாதிப்பதால நிறைய நோய்கள்லாம் வரும். வெள்ளரிக்காய் மற்றும் வெள்ளை வெங்காயத்தை வைத்து ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த உணவு தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, செரிமான மண்டலத்துக்கு பலத்தை தரக்கூடிய வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய், வெள்ளை வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, சீரகம், கடுகு, மஞ்சள் தூள், இந்துப்பு, வேக வைத்த பைத்தம் பருப்பு, நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு கூட்டு தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலை சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் தோல் உரித்த பூண்டு பற்கள் போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட பெரிய வெள்ளை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து பொதுவாக தினமும் வெங்காயம் இல்லாமல் சமைக்கிறதே கிடையாது. எல்லா உணவுலையுமே முக்கால்வாசி நம்ம தினமும் வெங்காயத்தை பயன்படுத்துவோம். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் கொஞ்சம் அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த வெள்ளை வெங்காயத்தை அவ்வளோவா சாப்பிட்றதே கிடையாது. வெள்ளை வெங்காயத்தை அடிக்கடி சமையலில் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயத்துடைய பச்சை வாசனை மாறினதும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக வெள்ளரிக்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். வெள்ளரிக்காயை நல்லா வதக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துடும். கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளரிக்காய் நல்லா வெந்துருச்சு. வெள்ளரிக்காயை நம்ம பொதுவாக அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து அப்படி சாப்பிட தெரியல, சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி கூட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. அதுலேயும் வெள்ளை வெங்காயத்தோடு சேர்த்து சமைச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. இப்போ கடைசியாக வேக வைத்த பைத்தம் பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கூட்டு தயாராகிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து வெள்ளை வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். வெள்ளை வெங்காயம் இது ஒரு சில கடைகளில் கிடைக்கும், பார்த்து வாங்கி சாப்பிடணும். நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது வெள்ளை வெங்காயம். இதில் வந்து கோர்சட்டின் இருக்குது, கந்தகம் இருக்குது, அஸ்கார்பிக் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் C இருக்குது, விஷத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இந்த சத்துக்கள் நம்ம உடலில் மறைந்து தாங்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா பூஞ்சையெல்லாம் அழித்து நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கு பயன்படுது. உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு பயன்படக்கூடியது. முக்கியமாக ரத்த கட்டிகள், ஒரு சில பேருக்கு இந்த ரத்த கட்டிகள்லாம் உருவாகும். ஹார்ட் அட்டாக்லாம் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ரத்த கட்டிகள். அதே மாதிரி மூளைக்கு அது எந்த இடத்துல ரத்த கட்டி வருதோ அதற்கு தகுந்த மாதிரி உடலில் நோய் தாக்கம்லாம் வரும். மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ரத்த கட்டிலாம் உருவாச்சுன்னா பக்கவாதம், பாரிசவாதம், முகவாதம் இது போன்ற நோய் தாக்கம்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு.
உயிருக்கே ஆபத்தாக கூட போய் முடிஞ்சிடும் அந்த ரத்த கட்டிகள். அந்த ரத்த கட்டிகள்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெள்ளை வெங்காயத்துக்கு இருக்குது. அடுத்து வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயும் நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பித்தத்தை சமன் செய்வதற்கும் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, ஃபோலேட் இருக்குது, விசத்துக்கள் தாது உப்புக்கள்லாம் நிறையா இருக்குது, பீட்டா கரோட்டின்லாம் இருக்குது. இந்த வெள்ளரிக்காய் வெள்ளை வெங்காயம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா எதிர்காலத்தில் பெரிய நோய்கள்லாம் வராது. இந்த உணவை சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். ஒரு சில பேர் பேசும்போது அந்த வாய் வழியாக வந்து உஷ்ண காற்று வெளியே வரும். உஷ்ணம் நிறையா இருக்கும். வயிற்றுல உஷ்ணம் இருந்தாலும் சரி, உடலில் உஷ்ணம் இருந்தாலும் பேசும்போது உஷ்ண காற்று வெளியேறும். அவங்க எல்லோருமே இது போல ஒரு கூட்டு தயார் செய்து வெள்ளரிக்காய் வெள்ளை வெங்காயத்தை பயன்படுத்தி ஒரு உணவு தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும், வயிற்றில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும். பேசும்போது அந்த காற்றில் இருக்கக்கூடிய உஷ்ணம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி பெண்களுக்கு கருப்பை உஷ்ணமான குழந்தை அதிகமாக நிற்காது. அது கருமுட்டை வளர்ச்சி அதிகமாக இருக்காது. கருப்பை உஷ்ணம் ஆகக்கூடாது, அதிக அளவு வந்து உஷ்ணம் ஆகக்கூடாது. இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கும் சாப்பிடலாம். கருப்பையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பை சமன் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் இவற்றின் அளவை சமன் செய்வதற்கும், அதே மாதிரி பிசிஓடி, பிசிஓஎஸ் மற்ற நார் திசை கட்டிகள் இருந்தாலும் அந்த கட்டிகளை கரைச்சி வெளியேற்றுவதற்கும் மாதவிடாயை ஒழுங்குபடுத்துவதற்கும் பயன்படக்கூடியது. உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வெள்ளரிக்காய் கூட்டு தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளிச்சு அது கூட பூண்டு, பச்சை மிளகாய், வெள்ளை வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி அது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கி வெள்ளரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவு மஞ்சள் தூள், இந்துப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி காய் நல்லா வெந்து வந்ததும் கடைசியாக வேக வைத்த பைத்தம்பருப்பும் சேர்த்து கலந்து எடுத்தோம்னா இந்த கூட்டு தயார். நேயர்களே, வெள்ளை வெங்காயம் வெள்ளரிக்காய் இவற்றை வைத்து இது போல ஒரு உணவு தயார் செய்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. ஒரு சிலருக்கு சியாட்டிக்கா நரம்புல வந்து பாதிப்பு ஏற்படும். சியாட்டிக்கா நரம்பு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இரவு நேரத்தில் தூங்கவே முடியாது, கால் வலி அதிகமாக இருக்கும், நரம்பு வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கும் அந்த நரம்பு வந்து சுண்டி இழுக்கிற மாதிரி இரவு நேரங்களில் வலி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க 200 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் வாலுழுவை அரிசி ஒரு 4 இல்லை 5 அரிசி மட்டும் போட்டுக்கோங்க. வாலுழுவை அரிசி போட்டு அது கூட ஒரு திப்பிலி, ஒரு நெல்லி வற்றல் இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட பனை வெல்லமோ அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ எது தேவையோ அது இனிப்புக்கு தேவையான அளவு போட்டு நல்லா சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த சியாட்டிக்கா வலி குறையும், நரம்பும் நல்ல பலமடையும், இரத்த ஓட்டமும் சீராகும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.